ஃபஸ்ட் பார்ட்டில் இந்த மேட் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் வந்து இப்போ நான் வந்து பண்ணுறேன். ஏன்னா அது வந்து வீடியோ லிமிட் ஆனதுனால கட் ஆகிடுச்சு. ஸோ எதில் முடிஞ்சுதோ அதிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் பார்ட்டில் நம்ம வந்து இங்கே முடிச்சிருப்போம். ஸோ இதில் வந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். சரியா? இப்போ இதை வந்து கொஞ்சம் டெயில் விட்டு ஒரு கொஞ்சமாக நம்ம வந்து யானை கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இதுக்கு கான்ட்ராஸ்டாக நான் வந்து ஒரு கிரே கலர் எடுத்துருக்கிறேன். இந்த கிரே கலரை மேலே வந்து இதுக்கு மேலே வரப்போகிற ஒரு 3-4 ரோஸ் இருக்குது. அந்த 4 ரோஸுக்கு வந்து நான் இந்த கிரே கலரை செட் பண்ண போகிறேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபஸ்ட்டு பார்ட்டோட லிங்க் தரேன். நீங்கள் வந்து அதை பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் வந்து இதுக்கு மேலே செய்ய போகிறது உங்களுக்கு புரியும். ப்ளஸ் வந்து இது எப்படி செஞ்சுருக்கோம் அப்படின்னும் தெரியும். நீங்கள் இதோட கூட விட்டுறலாம். நீங்கள் வந்து விட்டுறலாம். இது எவ்வளோ ஹைட்டு அண்டு எவ்வளோ லென்த் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இங்கேருந்து ஒரு 6 இன்ச்சு இருக்குது. ஓகே, ஃபுல்லாக இந்த 4 ரோ முடியும் போது நமக்கு வந்து ஒரு 8-9 இன்ச்சு வரும்னு நினைக்கிறேன். அது கடைசியாக பார்ப்போம். இப்போ வந்து இது வந்து 6 இன்ச்சு இருக்குது. ஓகே, இதில் நம்ம எப்படி செகண்ட் கலர் சேர்க்குறது அப்படின்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம இப்படி எடுத்துடலாம் வெளியில். ஓகே, எடுத்துட்டோம்னாக்கா இது வந்து செக்யூராக இருக்கும். கடைசியாக நம்ம வந்து இதை வந்து உள்ளார வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம இங்கே இந்த பார்ட்டில் முடிச்சிருக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த ஹோல்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறது நம்ம வந்து சும்மா ஒரு செகண்ட் கலர் இந்த கிரே கலரை நான் வந்து ஜாயின் பண்ண போகிறேன். அதுக்கு நார்மலாக நம்ம போடுற மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்லிப் நாட் பண்ணிக்கலாம், ஸ்டார்டிங் நாட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இந்த நாட்டை நம்ம இது உள்ளார ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நிறைய மாதிரி நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் எப்படி வந்து கலர் ஜாயின் பண்ணணுன்ட்டு. ஸோ இது ஒரு மாடலாக வச்சுப்போம். ஓகே, இப்போ இதில் வந்து இந்த கேப் இருக்குது இல்லையா, செயின் கேப்பில் தான் நம்ம வந்து சேர்க்க போகிறோம். ஸோ இந்த கேப்லேயே நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஓகே, த்ரெட் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு இதோட ஒரு செயின் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டா கலர் நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிடும். இதை நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணிக்கிட்டு இந்த த்ரெட் இருக்கு இல்லையா, கீழே இருக்கிற இந்த த்ரெட்டை இதோடு சேர்த்துக்கிட்டே நம்ம வந்துடலாம். அடுத்தடுத்த ஹோலில் நம்ம வைக்கிற மாதிரி சேர்த்துட்டு வந்துடலாம். ஆனால் இப்போ இருக்கிற நம்ம பேட்டர்ன் வந்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா இங்கே ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, ஒரு 4 செயின் பண்ண போகிறோம். ஓகே, 1 இந்த கீழே இருக்கிறத கவுண்ட் பண்ண வேணாம். இப்போ தான் 1 2 3 அண்ட் 4 செயின். ஓகே, இதுக்கு மட்டும்தான் கீழே இருக்கிறது நம்ம கவுண்ட் பண்ண வேணாம், மற்றதுக்கெலாம் வந்து கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ 4 செயினை வந்து அடுத்த இருக்கிற ஹோலில் வந்து நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு முடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் வரும். இந்த கேப்பில் வந்து இது ஃபஸ்ட் ரோவாக வச்சுக்கலாம். இந்த கலரில் அடுத்த ரவுண்டு வரும்போது இந்த கேப்பில் தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம். இது வந்து எப்படின்னா கொஞ்சம் வளைவாக வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி பேட்டர்னுக்கு இது மறுபடியும் ஒரு 4 செயின் 1 2 3 அண்ட் 4 செயின் அடுத்த ஹோலுக்குள்ளார போயிட்டு நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி கடைசி வரைக்கும் நான் முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ இது கடைசி வரைக்கும் நான் கிரே கலர் கொடுத்துருக்கேன். இதுவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். பிங்க்குக்கு கிரே கலர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது அடுத்த இது என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ இந்த பிளேஸ் இருக்கு இல்லையா, இப்போ போட்ட இந்த 4 செயின் கேப் 4 செயின் இப்போ போட்டோம் இல்லையா, இந்த கேப்புக்குள்ளார நம்ம 5 டபுள் குரோஷே பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ செயின் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் டைரெக்டாக டபுள் குரோஷே யான் ஓவர் இந்த ஹோலுக்குள்ளார போயிட்டு ஒரு யான் எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்போதும் டபுள் குரோஷே பண்ணுற மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 2 ரிலீஸ், அப்புறம் ரெண்டாவது 2 ரிலீஸ். ஓகே, இந்த மாதிரி ஒரு டபுள் குரோஷே. இதே மாதிரி இந்த ஹோலுக்குள்ளே இன்னும் ஒரு 4 டபுள் குரோஷே. மொத்தத்துக்கு இந்த ஹோலுக்குள்ளே 5 டபுள் குரோஷே பண்ணணும். ஓகேவா? ஸோ இது 2 இந்த மாதிரி
ஒரு ஹோலுக்குள்ளே 5 பண்ணிவிட்டு இருக்கிற எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இங்கே வந்து முடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, உங்களுக்கு பேட்டர்ன் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ பேட்டர்ன் இது தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணோம் இல்லையா, அதிலேருந்து கடைசி முடிக்கிற வரைக்கும் இந்த பேட்டர்ன் வந்து போன வீடியோவில் காட்ட வேண்டியது. ஆனால் உங்களுக்கு தான் தெரியும் கட் ஆகிடுச்சு. அதனால் இந்த செகண்ட் பார்ட்டில் நான் காட்டுறேன். நான் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு வந்து பேட்டர்ன் ரீட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருந்ததுனாக்கா நீங்கள் ரீட் பண்ணி இதை வச்சு நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைனாக்கா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பேட்டர்னை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அந்த கேப்பில் 5 டபுள் crochet அண்ட் சென்டரில் இருக்கிற இந்த பீஸ் இருக்கு இல்லையா, ஒரு செயின் கேப், அதுக்குள்ளார ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த வளைவு கிடைக்கும். ஓகேவா, இதை மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஓகே, கடைசியில் இங்கே முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இல்லை பியூட்டிஃபுல்லாக 2 ரோ வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இன்னும் 2 ரோ இருக்குது. அதை இப்போ வந்து கண்டினியூ பண்ணலாம். அடுத்த ரோக்கு நம்ம இதுக்கு மேலே 5 செயின் போட போகிறோம். ஓகேவா, இது வந்து அடுத்த ரோ. இங்கே வந்து நான் வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு லாக் பண்ணியிருக்கேன். ஸோ 5 செயின் 1 2 3 4 அண்ட் 5. உங்களுக்கு வேணும்னா இதோட விட்டுறலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் இதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ரோ இருக்குது, அதை ஃபினிஷ் பண்ணலாம். ஓகே, 5 செயின் ப்ளஸ் இங்கே வந்து இந்த கேப் இருக்கு இல்லையா, ஸ்டெம், இந்த கேப்பில் வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகே, இந்த மாதிரி 5 செயின் போட்டுட்டு இங்கே அடுத்த இதில் இங்கே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போடணும். அந்த மாதிரி ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். நமக்கு இந்த மாதிரி ஒரு கேப் கிடைக்கும். இங்கே ஃபஸ்ட்டு கேப் கிடைச்சதுலேயே அதே மாதிரி இங்கே கேப் கிடைக்கும். இதில் வந்து நம்ம வந்து 5 டபுள் crochet பண்ணணும். இதில் வந்து நம்ம 7 டபுள் crochet பண்ண போகிறோம். ஓகே, அதோட இந்த டேபிள் மேட் வந்து ஃபினிஷ் ஆகுது. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் நான் போட்டுட்டு இந்த 5 செயின் மாதிரி போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு இதுலேயும் 5 செயின் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இந்த 5 செயினில் நம்ம வந்து ஒரு இதுலேயும் 7 டபுள் crochet பண்ண போகிறோம். ஓகேவா, கீழே வந்து 5 டபுள் crochet பண்ணோம். இதில் வந்து 7 டபுள் crochet பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு இதுலேயும் 7 டபுள் crochet. 1 2 ஓவர் 3 4 5 7 டபுள் crochet பண்ணிவிட்டு கீழே இங்கே இருக்கிறதுல ஒரு ஸ்லிப் ஸ்டிச். ஓகேவா, கீழே பண்ண மாதிரியே தான் சேம் அதே மாதிரி ஒரு ஸ்லிப் ஸ்டிச் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அது மாதிரி அடுத்த இருக்கிற ஹோலில் வந்து அதே மாதிரி 7 டபுள் crochet பண்ணிவிட்டு கடைசியாக முடிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன். நம்மளோட பியூட்டிஃபுல்லான மேட் வந்து ரெடி ஆகிடுச்சு. கீழே ஃபுல்லாக பிங்க்கு. இங்கே வந்து இந்த கேதரிங் வந்து அழகாக இருக்கும். இந்த சைடில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சுருக்கம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து இதோடைய ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலே வந்து இங்கே ஸ்டாப் பண்ணோம் இல்லையா, ஸோ அதோடு நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்படி இருந்தால் இதுவும் வந்து அழகாக இருக்கும். நீங்கள் வந்து டேபிள் மேட்டு வாஷ்லாம் வைக்கிறதுக்கு, ஃப்ளவர் வாஷ் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஓகேவா, இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து இன்னும் நிறையா வீடியோஸ் அப்கமிங் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். புதுசாக அடுத்த வீடியோவில் புதுசாக ஏதாவது நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, சரி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் crochet கற்றுக்கணும் விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை நீங்கள் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு, எனி டவுட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளஸ் நம்ம வந்து ஏற்கனவே நான் வந்து ஒரு டூல் போட்டிருந்தேன், ஆன்லைன் நம்ம வந்து லைவ் போகலாமா அப்படின்ட்டு. அதுக்கு ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோக்கு கீழேயும் வந்து நீங்கள் ரிப்ளை பண்ணுங்கள், லைவ் வரலாமா, நீங்கள் லைவ் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்களான்ட்டு. நம்ம ஏதாவது ஒரு நாளில் வந்து நான் தெரியப்படுத்துகிறேன். மதியான நேரம் ஒரு 3-3:30 மணி போல் நம்ம வந்து லைவுக்கு வரலாம். ஓகேவா, சரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ, பை பாய்.